Chapter 11, exercise 11.6, question number 11 and 12. Question number 11, if p of x equal to 0 equal to 1 minus p of x equal to 1. If e of x equal to 3 variants of x, then p of x equal to 0 அப்படிங்கிறதோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் கொடுத்துருக்காங்க. e of x equal to 3 into variance of x கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து p of x equal to 0 கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்ப்போம். இப்போ p of x equal to 0 தான் நமக்கு தேவையானது. அதை நம்ம ஒரு லெட்டராக வச்சுக்குவோம், பின்னு வச்சுக்குவோம். இப்போ இதில் சப்ஸ்டிட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு கிவனில் p of x equal to 0 equal to 1 minus p of x equal to 1ன்னு கொடுத்துருக்காங்க. இல்லை p of x equal to 0வை பின்னு வச்சுக்கிறோம். இப்போ 1 minus p of x equal to 1 இருக்கு. இப்போ p of x equal to 1ங்கிறது என்ன ஆகிடும், இது LHS சைடு வந்தால் இது RHS சைடு போய்டும். அப்போ 1 minus p அப்படின்னு கிடைக்குது. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ எக்ஸுக்கு 0 1 அதை தவிர வேல்யூஸ் இல்லை. எப்படி இதை நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, p of x equal to 0வும் LHS சைடு கொண்டு வந்தால் என்ன ஆகும், p of x equal to 1ஐயும் ஆட் பண்ணால் தான் 1 வந்துடுது. அப்போ டோட்டல் ப்ராபபிலிட்டியே அவ்வளோதான். இப்போ எக்ஸுங்கிறதோட வேல்யூஸ் வந்து 0வும் 1 மட்டும் தான். இப்போ எக்ஸோட வேல்யூஸ் 0வும் 1 மட்டும்தான். p of x equal to எக்ஸோட வேல்யூஸ் வந்து 1 வந்து p, இன்னொன்று வந்து 1 minus p. இதுலேருந்து நம்ம e of x வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிச்சி ரிலேஷன்ஷிப்பை யூஸ் பண்ணால் அந்த பியோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். அதான் நமக்கு தேவையானது. இப்போ ஃபஸ்ட்டு e of x கண்டுபிடிப்போம். e of xக்கு என்ன ஃபார்முலா, சம்மேஷன் எக்ஸ் p of x equal to x. அதாவது இதை மல்டிப்ளை பண்ணுவோம். இப்போ e of x எவ்வளோனா 0 into p ப்ளஸ் 1 into 1 minus p. இதுலேருந்து e of x இது 0 into p 0 தானே. இப்போ e of xங்கிறது என்ன கிடச்சிருதுன்னா 1 minus p மட்டும்தான். e of x கிடச்சிட்டு சப்ஸ்டிட் பண்ணிடலாம். e of x ஸ்கொயர்டும் இதே மாதிரி கண்டுபிடிப்போம். e of x ஸ்கொயர்டும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை. எக்ஸை ஸ்கொயர் பண்ணி போடணும். சம்மேஷன் எக்ஸ் ஸ்கொயர்டு p of x equal to x அப்படிங்கிறதுனால அதில் ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை. 0வை இதே தான் வரும். அப்போ 0 ஸ்கொயர்டு இன்ட்டு p ப்ளஸ் 1 ஸ்கொயர்டு இன்ட்டு 1 minus p. இதுதான் 0 ஆகிடும். அப்போ 1 ஸ்கொயர் 1 தான். அப்போ 1 minus p e of x ஸ்கொயரும். e of x ஸ்கொயர் இஸ் ஆல்சோ 1 minus p தான். இதுலேருந்து வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிப்போம். வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸுக்கு என்ன ஃபார்முலா, e of x ஸ்கொயர் மைனஸ் e of x டு த ஹோல் ஸ்கொயர். அதாவது இது 1 minus p, இதுவும் 1 minus p டு த ஹோல் ஸ்கொயர். 1 minus p காமனாக எடுத்துருவோம். மிச்சம் என்ன இருக்கும், இதில் 1 மிச்சம் இருக்கும், அதில் 1 minus p அப்படியே இருக்கும். அதை மைனஸ் உள்ளார மல்டிப்ளை பண்ணி எடுக்கும். -1 ப்ளஸ் p. இப்போ -1 + 1 கேன்சல் ஆகிடுது. இப்போ வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸுங்கிறது p into 1 minus p. இப்போ நம்ம அடுத்த ரிலேஷன்ஷிப் இப்போ தான் எடுக்கிறோம். அடுத்த ரிலேஷன்ஷிப் என்ன கொடுத்தாங்க, e of x equal to 3 into வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ். அதை யூஸ் பண்ணுவோம். இந்த ரிலேஷன்ஷிப் யூஸ் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடச்சிடும். கிவன் e of x equal to 3 into வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ். e of xங்கிறது 1 minus p, 3 into வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் 3p into 1 minus p. 3p அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். இல்லைனா அந்த 1 minus p இந்த பக்கம் இருக்குது, அந்த பக்கம் இருக்குது. இதை கூட கேன்சல் பண்ணிடலாம். இப்போ இந்த பக்கம் 1 வந்துடும். இப்போ 3p equal to 1, 1/3 equal to p அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். இதுவே போனாமானது. இல்லைனா இதை நம்ம பாலினாமியலோட இதில் கண்டுபிடிச்சாலும் இதே தான் ஆன்சர் வரும். ஆனால் பியோட வேல்யூ 1/3ங்கிறது சரியானது. இது கொஸ்டின் நம்பர் 11க்கான ஆன்சர் 1/3 அப்படிங்கிறது 4th ஆப்ஷனில் இருக்குது. இதில் கொடுத்துருக்கிற ரிலேஷன்ஷிப்பை நம்ம கம்பேர் பண்ணி p of x equal to 0வை pன்னு வச்சுருந்து அதோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ p of x equal to 0வோட வேல்யூ தான் 1/3 அப்படிங்கிறது நம்ம ஃபஸ்ட்லேயே ஒரு லெட்டராக வச்சுக்கிட்டு போட்டிருக்கோம். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 12 பார்ப்போம். இஃப் x is a binomial random variable with expected value 6 and variance 2.4, then p of x equal to 5 என்னன்னு கேட்டிருக்காங்க. எதிர்பார்ப்பு மதிப்பு 6 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பரவற்படி 2.4 கொண்ட ஒரு ஈருறுப்பு சமவாய்ப்பு மாறி x எனில் p of x equal to 5 மதிப்பு என்னன்னு கேட்டாங்க. இப்போ நம்ம வந்து மீனும் வேரியன்ஸும் கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து இந்த பைனாமியல் x equal to 5னா எக்ஸுக்கு 5 போடணும். NPQ 3 கண்டுபிடிச்சி இல்லை சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதான். அதுதான் நமக்கு தேவையானது. எதிர்பார்ப்பு e of x அப்படிங்கிறது தான் 6 கொடுத்துருக்காங்க. அதுதான் மீனுன்னு நமக்கு தெரியும். e of x equal to எவ்வளோ கொடுத்தாங்க, 6ன்னு கொடுத்துருக்காங்க. பைனாமியலை பொறுத்த வரைக்கும், ஈருறுப்பு பரவலை பொறுத்த வரைக்கும் e of xக்கு என்ன ஃபார்முலானா NP. அது நமக்கு நல்லா தெரியும். e of x equal to NP. அதே போல் வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸுங்கிறது NPQ.
இது நமக்கு தெரியும். இதை தான் இங்கே சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். யூஸ் பண்ணி ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இ ஆஃப் எக்ஸ் எவ்வளவு? என்பி ஈக்குவல் டு 6. அதே போல் வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 2.4. இப்போ அதுக்கு என்ன வேல்யூ வரும்? என்பிக்யூ ஈக்குவல் டு 2.4. இது ரெண்டையும் டிவைட் பண்ணுவோம். இதுலேருந்து இதை டிவைட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடச்சிரும்? 2 டிவைடட் பை 1 அப்படிங்கிறது q கிடச்சிரும். அதாவது என்பிக்யூ டிவைடட் பை என்பி அப்படிங்கிறது என்ன கிடைக்கும்? 2.4 டிவைடட் பை 6. என்பி கேன்சல் ஆகினா க்யூங்கிறது நமக்கு கிடைக்குது. 6 வந்து எத்தனை தடவை வரும்? 4 டைம்ஸ் வரும். அப்போ 0.4. க்யூங்கிறது 0.4. இதுலேருந்து பி கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா இது பைனாமியல். பி ஈக்குவல் டு 1 மைனஸ் க்யூ. ஏன்னா க்யூங்கிறது 1 மைனஸ் பின்னா பிங்கிறது 1 மைனஸ் க்யூ. அப்போ 1 மைனஸ் 0.4. இப்போ பியோட வேல்யூ எவ்வளோ கிடைக்குது? 0.6ன்னு கிடச்சிட்டு பி க்யூ கண்டுபிடிச்சாச்சு. இன்னும் n கண்டுபிடிக்கல. எதில் சப்ஸ்டிட் பண்ணால் கிடைக்கும்? 1ல் சப்ஸ்டிட் பண்ணுவோம். 1ல் சப்ஸ்டிட் பண்ணால் n இன்ட்டு பிங்கிறது 0.6 ஈக்குவல் டு 6. அப்போ n ஈக்குவல் டு 6 பை 0.6. 10ஆல் மல்டிப்ளை பண்ணி 10ஆல் டிவைட் பண்ணுவோம். 60 பை 6ன்னு வரும். அடிச்சிட்டோம்னா 10 வந்துடும். அப்போ என்னோட வேல்யூவும் கிடச்சிட்டு 10. பை என்னோட வேல்யூ கிடச்சிட்டு இதுலேருந்து பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் நம்ம ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷனை எழுதிடலாம். அதுக்கான மாஸ் ஃபங்க்ஷன் என்ன? பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஈக்குவல் டு என்சிஎக்ஸ் பி பவர் எக்ஸ் கியூ பவர் என் மைனஸ் எக்ஸ். எக்ஸோட வேல்யூ என்ன இருக்கலாம்? 0, 1, 2, 3 எக்ஸெட்ரா அப் டு n வரைக்கும் இருக்கலாம். இப்போ இதில் எல்லாத்தையும் சப்ஸ்டிட் பண்ணுவோம். ஹியர் புட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 5. அது மட்டும் தான். மற்றெல்லாம் இப்போ நம்ம கண்டுபிடிச்சது தான். ஏன்னா கொஸ்டினில் கேட்டது என்னது? பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 5 தான் கேட்டிருக்காங்க. ஸ்மால் எக்ஸ் ஈக்குவல் டு 5ன்னு இதில் சப்ஸ்டிட் பண்ணுவோம். இப்போ கிடைக்கக்கூடிய ஆன்சர் என்னென்னா என்னங்கிறது 10. இப்போ 10c5. பிங்கிறது 0.6 அதோட பவர் 5. க்யூங்கிறது 0.4 அதோட பவர் 10 மைனஸ் 5. இப்போ என்ன கிடைக்குது நமக்கு? 10c5. 0.6க்கு எப்படி எழுதலாம்? 0.6 வந்து 6 பை 10ன்னு எழுதலாம். அதை 3 பை 5ன்னு கூட எழுதிக்கலாம். 0.6 3 பை 5. அதே போல் 0.4 எப்படி எழுதலாம்? 4 பை 10ன்னு எழுதலாம். அதை 2 பை 5ன்னு எழுதிக்கலாம். இதை நம்ம கேன்சல் பண்ணி கண்டுபிடிச்சிக்கலாம். இந்த ஃபார்மெட்டில் நமக்கு ஆன்சர் இருக்கனால அப்படி கண்டுபிடிச்சிக்கிறோம். இப்போ 0.6க்கு 3 பை 5 பவர் 5. அதே போல் 0.4க்கு 2 பை 5 பவர் 10ல் 5 பைனா 5. இதுதான் நமக்கான ஆன்சர். பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 5. இது நமக்கு பிக்யூ என் எல்லாமே நம்ம இந்த சம்மில் கண்டுபிடிச்சிருக்கோம். கொடுத்துருந்தது மீன் அண்ட் வேரியன்ஸ், அதாவது எக்ஸ்பெக்டட் வேல்யூவும் இதுவும் கொடுத்துருந்தாங்க. அதுலேருந்து கண்டுபிடிச்சிருக்கோம். இது எந்த இடத்துல இருக்குது ஆன்சர் அப்படின்னா 4th ஆப்ஷனாக இருக்குது. அப்போ இந்த சம் நம்பர் 12க்கான ஆன்சர் வந்து 4ஆவதாக இருக்கக்கூடியது விடை. இந்த கணக்கில் இ ஆஃப் எக்ஸும் வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ், அதாவது எக்ஸ்பெக்டட் வேல்யூவும் பரற்படியும் கொடுத்துருந்தாங்க. அதை வந்து யூஸ் பண்ணி நம்ம அந்த ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷனில் எக்ஸ் ஈக்குவல் டு 5ங்கிறத கண்டுபிடிச்சிருக்கோம். இது 12th சம். முன்னாடி 11th சம் பார்த்தோம். இ ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0ங்கிற வேல்யூ கண்டுபிடிச்சோம். இ ஆஃப் எக்ஸ் வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸோட ரிலேஷன்ஷிப்பை யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிருக்கோம். ரெண்டுமே உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.